வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விளாக்ஸ். வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிறப்பையும் புதுசாக வர பொண்ணு மாப்பிள்ளைக்கும் செட்டிநாட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. செட்டிநாட்டோட ஃபேமஸான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் இந்த ஆடி கும்மாயம். இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மெஷரிங்காக நீங்கள் எந்த விதமான கப்பும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து இதனையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே கப்பில் அரை கப் அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசி, இது நான் ஆல்ரெடி கழுவி காய வச்சுருந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அரை கப் எடுத்து இதையும் நல்லா வறுத்து நல்லா பொரியரிசி பக்குவம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இது கூடயே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறணுன்னு இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இருந்தாலுமே கொஞ்சம் குறப்பாக இருக்கும். ஒரு சல்லடை வச்சு சலித்து இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே கப்பில் ஒரு கப் அளவு கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அது கூடயே ஒரு கப் அளவு வெல்லம் 6 நாட்டு சர்க்கரை 6 கருப்பட்டிக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பாகு மாதிரி கரைச்சி வடிகட்டியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்து வெல்லத்தை கரைச்சி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிரப்பு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போது பாகு தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரைச்ச பவுட்ரு சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற பாகை இது கூட சேர்க்க போகிறீங்க. இதை சேர்க்கும் போது உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாவை எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வறுக்காமல் டைரெக்டாக அந்த சிரப்பில் மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் செய்யலாம். அது இன்னொரு வகையான மெத்தட். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு விஸ்க்கு வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டி பயன்படுத்தி நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அல்வா பக்குவத்தில் இருக்கும் இந்த ஸ்டேஜு. இதை விட அடுத்த ஸ்டேஜ் நல்லா கெட்டியாக பேனில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இது நல்லா திக்காக்கி நம்ம சேர்த்த நெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பாதாம் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் செட்டிநாடு ஸ்டைலில் செய்யும்போது அது எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை கருப்பட்டிக்கு சேர்த்து செய்யும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய செட்டிநாடு ஆடி கும்மாயம் தயாராகிடுச்சு. ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் நான் பாதாம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டுனா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய செட்டிநாடு ஆடி கும்மாயம் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபுட். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே தெரிகிற நம்மளுடைய இன்னொரு சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர், பியூட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இதுலேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவை என்னோடய இன்னொரு சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன். See you, bye. Take care.